இதுதான் வாட்டர்லூ ரயில்வே ஸ்டேஷன். எவ்வளோ மேசிவாக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ். இது இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. இதுதான் வாட்டர்லூ ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் வந்து ஷார்டு, அந்த உயரமான கட்டடம். ஆமாம், லண்டன்லேயே மிக உயர்ந்த கட்டடம் ஷார்ட். M&S ஃபுட் ஹால். இப்போ நம்ம வந்து வாட்டர்லூ ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ பெரிய பில்டிங்ப்பா. வாட்டர்லூ ஸ்டேஷன்லேருந்து நம்ம லண்டன் ஐக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், ஃபார்மசி, பூட்ஸ் ஃபார்மசி இங்கே ரொம்ப ஃபேமஸ். இதோ இங்கே இருக்குது பாருங்கள் லண்டன் ஐ. ஒரு 100 மீட்டர் நடந்து வந்த உடனேவே இருக்கு வெளியில் வாட்டர்லூ ஸ்டேஷன்லேருந்து. அதுவும் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் லைனு அப்படியே இப்படி வந்தாக்கா லண்டன் ஐ, இந்த ஃபேமஸ் லண்டன் ஐ. கிட்ட போய் பார்ப்போம் நம்ம. லண்டனோட ஃபேமஸ் லண்டன் ஐக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பக்கத்துலேயே வந்தாச்சு. தூரக்கேந்து பார்த்து தெரியாது, கிட்ட வந்தால் தான் தெரியுது எவ்வளோ அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுது பாருங்கள். ஆமாம், இது 1999 கட்டினதான். 2000 வருஷம் மில்லியனத்தை ஒட்டி. ஆமாம், லண்டன் வரவங்க யாரும் இங்கே வராமல் இருக்கவும் முடியாது, வராமல் இருக்கவும் மாட்டாங்க. இன்னும் நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது வந்து சென்ட்ரல் லண்டனோட ஒரு பகுதி. ஆமாம், இங்கே வராத இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டே கிடையாது யாரும். இந்த தேம்ஸ் நதிக்கரையில் தான் இருக்குது இந்த லண்டன் ஐ. நம்ம வியூயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், பொதுமக்கள் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ. இங்கே பார்க்குறீங்கன்னாக்கா இன்ஃபர்மேஷன் அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. டிக்கெட்ஸு, ஐ லாஞ்சு, டாய்லெட்ஸு, இந்த மாதிரி. இவ்வளோ பெரிய அந்த லண்டன் ஐ, அந்த வீலை வந்து எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த இரும்பு தூண் இங்கே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, இங்கே ஒன்று அப்படியே வந்திருக்கு. இதோ இந்த இடத்துல அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த இடத்துல அதனுடைய தொடர்ச்சி பில்லர்ஸ் இங்கேருந்து அப்படியே போட்டு மேலே எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டியிலையும் 25 பேர் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபர்மேஷன். வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். லண்டன் ஐ ஷாப். இன்னைக்கு வந்து ரொம்ப மப்பும் மந்தாரமாக தான் இருக்குது. வெயில் இருக்குன்னு சொன்னாங்க, வெயில் இல்லை. அதுவும் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த கொடி பறக்கிறது இல்லையா, அதுதான் வந்து லண்டன் பார்லிமெண்ட். அது ஒரு நாள் போய் பார்ப்போம் நம்ம தனியாக. இதோ இங்கே வந்து ஒரு கிளாக் டவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிக் பென். அதுவும் ஒன்று ஃபேமஸ். இது பாருங்க, இது கிட்ட வந்து பார்த்தா தான் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது ஒரு பெட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் என்ட்ரன்ஸு. எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டியது தான். இந்த இடத்துல ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். அது போர்ட் பண்ணுறதுக்காக எல்லோரும் போகிறாங்க பாருங்கள். ஒரு குரூப் எல்லாம் வெளியில் வராங்க. இது ஏறுறதுக்காக மக்கள், இங்கே வந்து ஏறுறதுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி செக்லாம் நடக்கிறது பாருங்கள். இங்கே செக்யூரிட்டி செக் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே ஏற்றுவாங்க. எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, டூரிஸ்ட்டுங்க எல்லாமே லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த லைன் போய் அப்படியே இதுதான் என்ட்ரன்ஸு.
டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு பாருங்க அந்த லைன் அப்படியே போய் சுற்றி அப்படியே மேலே ஏற போகிறாங்க. இது எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது பாருங்க. இது எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது இப்போ தெரியுதா? ஆமாம், அந்த கேப்சூல்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கேப்சூலில் 25 பேர் வரைக்கும் உட்காரலான்றாங்க. எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது பாருங்கள். இது ஒரு வாட்டி சுழன்று வரத்துக்கு 30லேருந்து 40 நிமிஷம் ஆகுன்றாங்க பாருங்க. அப்படியே ஸ்லோவாக மேலே போகுது பாருங்க. இந்த மாதிரி இவ்வளோ பக்கத்தில் வந்தால் தான் தெரியும். ஒரு வாட்டி ஏறியாச்சுன்னா 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும். நம்ம வானவே இல்லை யூடியூப் சேனல், பேரண்ட் சேனல் டெம்பிள் ட்ரெயில்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வியூயர்ஸ்க்காக இந்த லண்டனுக்கு வந்து லண்டன் ஐ வீடியோ எடுத்து நம்ம போடுறோம். இங்கிருந்து லண்டனோட அழகை ரசிக்கலாம். சென்ட்ரல் லண்டனோட அழகை ரசிக்கலாம். இங்கே நைட் வியூவும் பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும். எங்க இங்க ஒரு நம்ம ஊர் மாமா கூட ஒருத்தர் வராரு திருமணிட்டு. இந்த கேப்சூல் எப்படி மூவ் ஆகுது பாருங்க. அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுறது தெரியும் பாருங்க. அப்படியே அது மூவ் ஆகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏறி அப்படியே ஏறணும், அப்படியே இறங்கணும். இது வந்து சென்ட்ரல் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இது. ஆமாம், ஆன்லைனில் வாங்க முடியாதவங்க வாங்காதவங்க இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். லண்டன் ஐ டிக்கெட் ஆஃபீஸ் தான். இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கணும். இங்கே வந்து இதெல்லாம் உண்டு. இங்கே பாருங்கள், விசிட் 3 டாப் அட்ராக்ஷன்ஸ்னு போட்டிருப்பாங்க. கன்செஷன் ரேட்டில் கொடுப்பாங்க. ஆமாம், உள்ளுக்குள்ளே டிக்கெட் ஆஃபீஸ். இங்கே லவுஞ்ச் கூட இருக்குது உள்ளுக்குள்ளே. இங்கே பாருங்க, தேம்ஸ் நதியில் வந்து போட் ரைடு. தேம்ஸ் நதியில் வந்து போட் ரைடு. அதுதான் அந்த பிக் பென்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம போய் பார்க்கலாம் அந்த பிக் பென். போட் ரைடு இன் தேம்ஸ் ரிவர். இது உலகத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லண்டனில் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இங்கே வராதவங்களே இருக்க முடியாது. வராதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். இவ்வளோ ஸ்கூல் பசங்க எஜுகேஷன் டூர் மாதிரி வராங்க பாருங்கள். இங்கே லண்டனில் வந்து இந்த மாதிரி கோட் மாதிரி போட்டுட்டு தான் வருவா, பிளேசர். இது ரொம்ப ஃபேமஸ். இங்கே இந்த லண்டன் ஐக்கிட்ட எப்போவுமே ஒருத்தர் இந்த மாதிரி பாடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் மாதிரி கொடுக்கறது. எல்லாம் பிடிச்சவங்க வந்து போடலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட பார்த்தோம். இது வந்து நாங்கள் ரொம்ப வாட்டி வரோம். இது 2வது. On the faces of these beautiful people passing by. இந்த லண்டன் ரிவர் க்ரூஸ்னு இந்த போட் ரைடு. இந்த போட் ரைடு போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே டிக்கெட் கொடுத்து பணம் வாங்கியாச்சுன்னு சொன்னாக்கா அப்படியே போய் ஏறிக்க வேண்டியதுதான்.
இவங்க இப்படியே போயிட்டு உங்களுக்கு அங்கே டவர் பிரிட்ஜுக்கு போவாங்க. டவர் பிரிட்ஜுக்கு போயிடுவாங்க. இது போட் ரைடு. இந்த தேம்ஸ் ரிவர்லேயே அழைச்சிட்டு போய் எல்லாம் இந்த சைட் சீயிங்லாம் காமிப்பாங்க. இதுதான் அந்த போட் ரைடுக்கு அந்த கியூ நிற்கிறது பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் ஏறி உள்ளுக்குள்ளே போகணும். இங்கே இந்த லண்டன் ஐனுடைய ஒரு பெஸ்ட் வியூ இங்கே தெரியுது பாருங்க. ஸ்லோவாக மூவ் ஆகுது அந்த கேப்சூல். அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகி போகிறது பாருங்க. அப்படியே மேலே இதில் லண்டனோடைய அழகை பார்க்கலாம் நம்ம. இது ஒரு வழி. பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் லண்டன் ஐ ஃப்ரம் வானமே எல்லை. ஒரு பார்க் மாதிரி லண்டன் ஐ பக்கத்துலேயே. இதுக்கு பேர் ஜூப்ளி கார்டன்ஸ்னு பேர். இங்கேருந்து மக்கள்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே. இன்னொன்று வந்து இங்கே மக்கள்லாம் வந்து ரன்னிங்லாம் போவாங்க பாருங்கள். லேடிஸ் கூட அப்படியே ஓடுறாங்க பாருங்கள். இங்கே சார்லி சாப்ளின் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஐயா இருக்கார் பாருங்கள். அவர் பக்கத்தில் இருந்து கண்ணு கூட அடிக்கிறாரு. அவர் பக்கத்தில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா பைசா. ஆமாம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சும்மா வந்தால் நல்லா இருக்காது. ஓகே, இது வந்து ஒரு ரங்கராட்டினம் மாதிரி. இது இந்த ஊரில் இப்போ என்னமோ ஆப்ரேட் பண்ணல. ரொம்ப ஃபேமஸாக சுற்றுவாங்க.